அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 14 மாசி மதத்துல வரக்கூடிய சனியின் ஒரு பிரதோஷம். வருடத்தில் வரக்கூடிய 24 பிரதோஷங்கள்ல மிக ஒரு சக்தி வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னா இந்த சனியோட பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் கர்மங்களை கரைத்து மிக புனிதமான ஒரு நாளாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம சிவனை வழிபடுவது நீண்ட ஆண்டாக நம்மளை தாழ்த்தி பிடித்து வந்த கர்ம பந்தங்களை வெட்டி எடுப்பதற்கான ஒரு வழிபாடாக இருக்கும். எனவே நீங்க சிவனை வழிபட்டு இந்த ஒரு செயல்களை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இந்த சனி பிரதோஷத்தில் நீங்க சிவனை வழிபட்டால் உங்களுடைய கர்மங்கள் கரையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். ஆமாங்க, இந்த ஒரு நாள் சனி பகவானும் சிவபெருமானும் ஒரே நேரத்தில் நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நாம் செய்த கர்மங்களை நினைவுபடுத்துவார். சிவபெருமான் அந்த கர்மங்கள் அனைத்தையுமே கரைத்து விடுவார். எனவே இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்க செய்ய போகின்ற சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அதனால தான் இந்த ஒரு நாள்ல நம்ம சிவனை வழிபடுவது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக கருதப்பட்டு வருகிறது. தனி பிரதோஷத்துல சிவனிடம் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா பழைய கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அதனை தீர்த்து கட்டுவார். நம் மீது இருந்த நோய் நொடிகளை முழுமையாக விளக்குவார். பணத்தடைகள் உங்கள் மீது இருந்துச்சு அப்படின்னா அதற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். மனவேதனைகள், தீராத மனவேதனைகளை கூட தீர்த்து காட்டுவார். பணம் கொடுத்த ஏமாற்றங்கள், அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில செய்த துரோகங்கள், இது அனைத்திற்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல இது அனைத்தையுமே சிவபெருமான் கரைவு என்று முழுமையாக அழித்து விடுவார். அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு நாளாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். 10 ரூபாய் மதிப்புல ஒரே ஒரு பொருள், அதுவும் இந்த அதிசயத்திற்கான ஒரு ரகசியமாக இருக்கும். இந்த 10 ரூபாய் மதிப்புல ஒரு பொருளை மட்டும் நீங்க இந்த சனி பிரதோஷ நாட்கள் நாளைய நாள்ல சிவன் கோவில்ல எப்படியாவது நீங்க சேர்த்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். நாளை சனி பிரதோஷத்துல 10 ரூபாய் மதிப்புல இந்த ஒரு பொருளை மட்டும் சிவன் கோவிலுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிவனானது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய துன்பங்களை முழுமையாக அகற்றுவார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள், படப்போகின்ற கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நாளைய நாள்ல நீங்க இந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்கி இந்த ஒரு பொருளை சிவன் கோவில்ல சேர்க்க வேண்டும். அது என்ன பொருள்னு காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில் ஏதேனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக வில்வ இலைகள், அதுவும் 3 இலைகள் கொண்ட ஒரு வில்வ தலைகளை நீங்க வாங்கி இந்த சிவன் கோவில்ல சேர்க்க வேண்டும். 3 இலைகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் வில்வ இலைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கைகளினால் கூட பறித்து சிவனுக்கு அதை நீங்க மாலை போல உங்களுடைய கைகளினால் செய்து சிவனுடைய சன்னதியில வந்து சேர்த்து விட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய நன்மைகள் எதுவுமே கிடையாது. உங்க வீட்டிற்கு அருகில் வில்வ இலை இல்லை அப்படின்னு கூறுபவங்க சிவன் கோவிலுக்கு வெளியே இந்த வில்வ இலைகளை வைத்து மாலை போல் செய்திருப்பாங்க. இல்லைன்னா வில்வ இலைகளை தனியாக கூட வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வில்வ இலைகளை மட்டும் நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி கொண்டால் போதும். ரொம்ப வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி அதை சிவன் கோவில்ல நீங்க சேர்த்து விட வேண்டும். ஆனா இதனுடைய சக்தி என்ன தெரியுமா? 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள யாகத்தின் பலனுக்கு ஒரு சமமான ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா சிவனுடைய எந்த விதமான பூஜைகளாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ அந்த ஒரு இடத்துல வில்வ இலைகள் இருக்கணும். வில்வ இலைகள் இருந்தால் மட்டும்தான் சிவனுடைய அந்த ஒரு பூஜைகளானது முடிவடையும். அதிக அளவுல ஒரு சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த வில்வ இலைகளை கொண்டு போய் இந்த சனி பிரதோஷம் 24 பிரதோஷங்கள்ல முக்கியமா கருதப்படக்கூடிய ஒரு பிரதோஷத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கும் பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள யாகத்தோட பலனுக்கு அதுக்கான ஒரு சமமான ஒரு விஷயத்த நாளை நீங்க செய்ய போறீங்க. எனவே மாலை நேரத்தில் நீங்க எப்படியாவது செய்து விடுங்கள். இதனுடைய சக்தி என்ன தெரியுமா? வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு பிரியமானதாக இருக்கும். சிவன் வில்வத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்வார். நீங்க அன்புடன் இந்த ஒரு வில்வத்தை வைத்து உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். வில்வத்தை வைத்து நீங்களுடைய பூஜை கர்மத்தை உடைக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை உங்களால செய்ய முடியும். இனிமே இந்த வில்வ இலைகளை வைத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த பிடைகள், நஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வில்வ இலைக்கு இருக்கு. எனவே சனி தோஷத்தை கூட குணமாக்குவதற்கும் நீங்க இந்த வில்வ இலைகளை வைத்து இந்த ஒரு செயலை செய்யலாம். குடும்பத்தில் இருந்த கடன் துன்பத்தை முழுமையாக குறைத்துவிடும். நம் மேலிருந்த சாபங்கள் அனைத்துமே, கர்மங்கள் அனைத்தும் நிச்சயமாக தீரும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க தவறாம செய்யுங்கள். ஆகவே நாளை 10 ரூபாய் கொடுத்தாவது கோவிலில் சென்று 3 வில்வ இலைகளையாவது நீங்க சிவனுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும்.
ஆனா அந்த சனி பிரதோஷத்துல 10 ரூபாய் பூஜையை நம்ம எப்படி செய்யணும், இந்த ஒரு நாள் நம்ம காலையிலிருந்து எப்படி இருந்து இந்த ஒரு பூஜையை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலை 4:30 மணி, 4:30 மணிலிருந்து 6 மணி, இது பிரம்ம முகூர்த்த வேலை. இந்த ஒரு நேரத்துல நம்ம எழுந்து கொண்டு காலையிலே ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு குளியலுக்கு பிறகு கோவிலுக்கு நம்ம செல்வதற்காக தயாராக வேண்டும். கோவிலில் செல்வதற்கு முன்பு 3 வில்வ இலைகளை வாங்க வேண்டும். 3 வில்வ இலைகளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் வில்வ இலைகளானது உங்களுடைய கையில இருக்க வேண்டும். அந்த வில்வ இலைகளை எப்படியாவது நீங்க கொண்டு போய் சிவன் கோவிலில் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைந்ததும் சிவலிங்கத்திற்கு முன்பு 2 நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி நிற்க வேண்டும். சிவலிங்கம் இருக்கும் அல்லவா, எல்லா கோவில்கள்லையும் சிவன் கோவில்களையும் சிவலிங்கமானது நிச்சயமாக இருக்கும். அந்த சிவலிங்கத்திற்கு முன்பு நீங்க நின்று கொண்டு 2 நிமிடங்கள் சிவனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். முக்கியமா நீலகண்டன் இருக்கிறார் அல்லவா, இந்த நீலகண்டனுடைய உருவத்தை உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு சிவனுடைய லிங்கத்திற்கு முன்பாக 2 நிமிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீங்க சிவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்டு அதற்கு அப்புறமாக நீங்க சிவனிடம் ஒப்படைத்து விட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு விலகுங்கள். சிவன் கோவிலை சுற்றி வாருங்கள். சிவனுக்கு நீங்க வாங்கி கொண்டு வந்த பொருட்களை சிவனுடைய சன்னதியில சேர்த்து விடுங்கள். இந்த செயல்களை எல்லாம் அதற்கு பின்பாகத்தான் நீங்க செய்ய வேண்டும். அடுத்ததாக வில்வத்தை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு வில்வ இலையையும் ஒவ்வொரு வில்வ கொம்பையும் நீங்க வைத்து சொல்ல வேண்டியது, என் கர்மம் கரையட்டும், என்னுடைய துன்பங்கள் முடிவடையட்டும், சனி பகவான் சோதனை இதோடு நிற்கட்டும் அப்படிங்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த வில்வங்களை நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு சிவனுடைய சன்னதியில் நீங்க சேர்த்து விடுங்கள். அடுத்ததாக தீபம் ஏற்ற வேண்டும். 10 ரூபாய் மதிப்பில் கூட தீபத்தை நீங்க ஏற்றலாம். அது பெரிய ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். எனவே ஒரு நெய் தீபத்தையோ இல்லைன்னா ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையோ ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டும். அதுவும் மாலை பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த ஒரு நாள்ல நம்ம மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த பிரகாச காலம், இந்த ஒரு நேரத்துல சிவபெருமான் பூமிக்கு வந்து அருள் வழங்குவதற்கான ஒரு அதிகாரமான ஒரு புராணங்கள் கூறப்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்துங்க. கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, விரதம் இருக்க முடியவில்லைன்னு கூறுபவர்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி தீபத்திற்கு முன்பு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். 21 முறைகள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். அதற்கு பின்பு 3 முறைகள் என் வாழ்க்கையின் கர்மங்கள் கரையட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நீங்க 3 முறைகள் கூறணும். இதனால் நீங்க பல வருடங்களாக சுமந்த துன்பங்கள் பனிக்கட்டியை போல உருக தொடங்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல நடக்கும். எனவே இந்த 10 ரூபாய் பூஜை உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா, பணம் கொடுத்த ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும். யாரேனும் உங்களை ஏமாற்றி பணம் எடுத்து விட்டார்கள், இல்லை என்றால் சிவன் அதை கர்மமாக கொண்டு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். உங்களுடைய கர்ம தடைகள் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு விலகும். சனி தோஷம் இருந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளானது கிடைக்கும். கொடுத்த கடனானது உங்களுக்கு திரும்ப வரும். கால தாமதமாக இருந்தாலும் உங்களுடைய கையில் பணமானது சிறிது சிறிதாக இந்த ஒரு நாள்ல வர தொடங்கும். துரோகங்கள் செய்தவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். வாழ்க்கையில துன்பம் தருபவர்கள் தானாக விலகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியானது ஏற்படும். இதுவரை குழப்பமாக இருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் அமைதியாகும். உங்களுடைய உழைப்புக்கு ஒரு பலனானது கிடைக்கும். முயற்சிக்கு கிடைக்காத பலனானது இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க தொடங்கும். சனி பிரதோஷத்தில் தவிர்க்க வேண்டிய 6 செயல்கள்: கோபம் கொள்வது, பொய் சொல்வது, அதுக்கப்புறம் இறைச்சி சாப்பிடுவது, மது அருந்துவது, பிறரை கேலி செய்வது, பகை உணர்வு, இது அனைத்தையும் இந்த சனியோட தோஷத்தை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல இந்த 6 விஷயங்களை நீங்க செய்யவே கூடாது. எனவே நாளை இவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கும். நாளை உங்களுக்கான ஒரு நாள். நாளை பிப்ரவரி 14 சனி பிரதோஷம். இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கர்மங்கள், துன்பங்கள், கடன்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு வில்வ இலை கூட உங்களுடைய விதியை நிச்சயமாக மாற்றி காட்டும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீர்கள். சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில ஒளி தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.